linear equation trick. So இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ உங்களோட கோஎஃபிஷியண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஒயோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒயோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் நீங்கள் பாருங்கள். இங்கே ஒயோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, இங்கே ஒயோட கோஎஃபிஷியன்ட் வந்து 4. ஸோ இதை எழுதிக்கோங்க. ஸோ 2/4 எழுதுறேன், பிகாஸ் இதோட ரேஷியோ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுக்கு ஒயோட கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே 2 எழுதிருக்கேன், இங்கே 4 எழுதிருக்கேன். அதே மாதிரி இதோட கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 8 இருக்குது, அதே மாதிரி 16 இருக்குது. இதுக்கு ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா 1:2 2 2s are 4. ஸோ 1/2. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8 டேபிளில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 1 8 is 8, 2 8s are 16. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1/2, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 1/2. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி கட் பண்ண தெரியாதவங்க இதை வந்து நான் செகண்ட் டேபிளால் தான் டிவைட் பண்ணியிருக்கேன், போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ 1/2 கிடச்சிது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காமனான ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 8ஆல் தான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2. ஸோ ஒயோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட்டு ஈக்குவலாக வரும்போது இந்த ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேயும் 1/2, இங்கேயும் 1/2. ஸோ ரேஷியோ வந்து சேமாக இருக்கிறனால எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒயோட வேல்யூ கிடச்சிரும். நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒரு செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ரேஷியோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது, அதாவது ஒயோட கோஎஃபிஷியன்ட்டோட ரேஷியோஸும் அதே மாதிரி கான்ஸ்டன்ட்டோட ரேஷியோஸும் ஈக்குவலாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? 0 இருக்கும். ஸோ இந்த 0 எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ 5 × 0 + 2y is equal to 8 கிடைக்கும். ஸோ 5 × 0ன்றது 0 + 2y which is equal to 8. Therefore y is equal to 8/2. ஸோ 1 2 is to 4 2s are 8. ஸோ 4. ஸோ ஒயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. ஸோ ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸி. 1 மினிட்ல நீங்கள் சால்வ் பண்ணலாம். இங்கே 0 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். 2y is equal to 8. ஸோ y is equal to 4. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனை கூட நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஒயோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4y is equal to 16 ஆகிடும், பிகாஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால். ஸோ y is equal to என்ன ஆகும்? 16/4 which is 4. ஸோ எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ்லாம் எடுத்துகிட்டு தென் கன்வெர்ட்லாம் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. பட் இங்கே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா ஒயோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதேமாதிரி கான்ஸ்டன்ட்க்கும் ரேஷியோ அதே மாதிரி ஒயோட கோஎஃபிஷியன்ட்டுக்கும் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி இஃப் இட் இஸ் ஈக்குவல் தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வந்து ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒயோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு கிராஸ் வெரிஃபை கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி. நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்காக இப்போ நான் 2 × எக்ஸோட வேல்யூ 0 + 4 × ஒயோட வேல்யூ என்னது 4. ஸோ 2 × 0 0 + 4 × 4 என்னது 16 which is equal to என்னது இருக்குது? உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கிடச்சிருக்கு, which means உங்களோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து கரெக்ட். ஸோ இந்த ஸ்டெப் நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், உங்களோட ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து which is less than y, பிகாஸ் இங்கே 0 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 0 வந்து less than 4. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம லீனியர் ஈக்குவேஷனோட ட்ரிக் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாமல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் வந்து லெஸ் தென் y, இதான் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். நீங்களும் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், பட் மேக் ஷியோர் இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் தான். இதை நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம். நம்ம ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கோம், அந்த மெத்தட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதா அந்த கண்டிஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுது அந்த ஈக்குவேஷன் சொல்லி செக் பண்ணிவிட்டு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து போஸ்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.